ஹலோ வீவாஸ், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரித்தீஸ். தை வெள்ளிக்கிழமை நான் எப்படி மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுங்கிறது தான் இன்றைய வீடியோவாக கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் லக்ஷ்மி ஃபோட்டோ அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோவாக இருக்குது. ரொம்பவே சிறப்பு. அஷ்டலக்ஷ்மிகளை வழிபாடு பண்ணோன்னா நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் லக்ஷ்மி ஃபோட்டோவும் என்கிட்ட சிலையும் இருக்குது. சிலையும் பூஜைக்கு இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக பாலால் சிலையை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மகாலட்சுமி தயாராக நல்லா அழகாக அலங்கரிச்சுக்கலாம். மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்கள் அனைத்தையும் நம்ம பூஜைக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். பூ பார்த்தா தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி வாசனை மலர்னால் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்த பூ. நமக்கு அந்த மாதிரி பூக்கள் கிடைக்கலன்னா இந்த மாதிரி வாசனை இல்லாத பூக்கள் மீது பன்னீர், ஜவ்வாது இல்லை அர்த்தர் இந்த மாதிரி என்னது ஒரு வாசனை திரவியத்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்து மகாலட்சுமிக்கு உரிய பொருளாக கருதப்படுறது இந்த கோமதி சக்கரம், ஸ்டோலி, தாமரை மணிமாலை, உப்பு, இந்த மாதிரி கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது எல்லாமே மகாலட்சுமிக்கு உரிய பொருள் தான். மகாலட்சுமி எப்படி பார்க்கடலேருந்து வந்தாங்களோ அதே போல் இந்த பொருட்களும் பார்க்கடலேருந்து வந்து தான். ஆனால் இதை நான் பூஜைக்கு பயன்படுத்தியிருக்கேன். மஞ்சள் குங்குமம் ரொம்ப மங்களகரமானது, மகாலட்சுமிக்கு உரியதாகவே கருதப்படுது. அந்த மஞ்சளில் ஜவ்வாது இந்த மாதிரி ஏதாவது வாசனை திரவியம் கலந்து வைக்கணும். நம்ம இந்த மாதிரி வாசனை பொருட்களை பயன்படுத்துறது மூலியமாக வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுன்னு சொல்லப்படுது. இப்போ இன்றைக்கி 2 தீபம் நான் எடுத்திருக்கேன். இந்த தீபத்தில் சிவப்பு நிற திரியை தான் பயன்படுத்தி தீபம் ஏற்றியிருக்கேன். சிவப்பு நிறம்ங்கிறது ஒரு மங்களத்தை குறிக்கக்கூடியதுன்னு. விளக்குகளுக்கு எப்பொழுதுமே நாம் உணவுங்கிறது ஊட்டணும். அதனால் விளக்கில் நான் ஒரு கற்களை அதில் சேர்த்துருக்கேன். இது தங்கத்தை விட வெள்ளிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான பொருள். அதனால் நான் வெள்ளி குங்குமம் சிமிழ்ங்கிறது எல்லார்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். இது ஒரு பரிகாரம் இல்லை, நம்ம அன்றாட செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலை தான். நம்ம மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணும்போது இந்த குங்கும சிமிழை நம்ம தாழம்பூ குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். 108 மகாலட்சுமியோட மந்திரங்கள் இல்லைன்னா கனகதாரா சோஸ்திரம். நான் கனகதாரா சோஸ்திரம் படிச்சுட்டு இந்த குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவேன். குங்குமம் சில நேரத்தில் வண்டு வச்சிரும். அதனால் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கற்பூரம் இல்லைன்னா பச்சை கற்பூரம் ஏதாவது கீழே போட்டுட்டு அது மேலே நம்ம குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். வெள்ளி குங்குமச்சிமிழ் இல்லாதவங்க வெற்றிலையை வைத்து கூட அர்ச்சனை பண்ணலாம். இது தசாங்கங்கிறது ரொம்பவே தெய்வீகமான பொருள். இந்த தசாங்கத்தை நம்ம பூஜை அறையில் ஏற்றுற வாசி கோயிலில் அதுவும் அம்மன் கோயிலெலாம் போனால் இதே நறுமணம் கோயிலில் இருக்கும். அதே நறுமணம் நம்ம வீட்டிலே இருக்கும். எப்பொழுதுமே காலை மாலை வேலையிலும் நம்ம தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டை முழுவதும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும். நிச்சயமாக அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ தசாங்கம் நான் ஏற்றியிருக்கேன். இந்த தசாங்கத்தோடு நான் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை பயன்படுத்தக்கூடிய பொருள் இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றி வழிபாடு பண்ணுவேன். இது பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே ஒரு 2 பொருளை எடுத்து தீபம் ஏற்றுவேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண தட்டுப்பாடுங்கிறது நிலவாமல் இருக்கும். மன அமைதிங்கிறது ரொம்பவே நல்லாவே இருக்கும். நம்ம பூஜை அறையே ஒரு கோயில் போன்ற ஒரு தோற்றத்தையே கொண்டிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். அது நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள்.
அந்த தசங்கங்கிறது டெய்லியும் ஏற்றலன்னா கூட பரவாயில்ல, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில பூஜை அறையில் ஏற்றி, அதாவது மகாலட்சுமியை வரவேற்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நம்ம வந்து பூஜை அறையில் பயன்படுத்தினோன்னா வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் நிரந்தரமாகவே இருக்கும். மகாலட்சுமிக்கு வந்து தூபம் காட்டிக்கலாம். இந்த குங்குமத்தை வந்து என்ன பண்ணலான்னா, அடுத்த வாரம் பயன்படுத்தும் போது வந்து நம்ம நிறை பூஜை பண்ணும்போது நிறைவாசலுக்கு வந்து இந்த குங்குமத்தை வந்து வச்சுக்கலாம். அந்த குங்குமம் வந்து அடுத்த வாரம் பண்ணும்போது வேறு புது குங்குமத்தால் தான் பண்ணணும். பண்ண குங்குமத்து மேலேயே வந்து குங்குமச்சிமிழ போட்டு வந்து பண்ண வேணாம். இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய்.